வணக்க மக்களே, ஆரஞ்சு ஜூஸும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆரஞ்சு பழத்தில் சிட்ரஸ் அமிலங்கள் நிறைந்திருக்கு. இந்த சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்கள் நம்ம எடுத்துக்கிறது நமக்கு ரொம்பவே ஆரோக்கியம். அதிலும் குறிப்பாக இந்த ஆரஞ்சு பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி நமக்கு இருக்குது. ஸோ விட்டமின் சி நமக்கு கிடைக்கிறதால நம்மளோட சருமத்திற்கு இது நல்ல பொலிவு தரும். நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கும் போது உங்களுக்கு கால்சியம், பொட்டாசியம், நார் சத்து, அதாவது ஃபைபர், அப்புறம் விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் போன்ற சத்துக்கள்லாம் கிடைக்குது. ஸோ இந்த சத்துக்கள்லாம் ஆரஞ்சு ஜூஸ் நம்ம குடிக்கிறதால நமக்கு கிடைக்கப்பெற்று என்னென்ன விதமான நோய்களை இந்த சத்துக்கள் நமக்கு வராமல் தடுக்குது, அதே போல எந்தெந்த விதமான நோய்களை நமக்கு இந்த சத்துக்கள் குணப்படுத்துது அப்படின்றத பற்றி ஆரஞ்சு ஜூஸுடைய மருத்துவ நன்மைகளை பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கொழுப்புகளை நீங்கள் உங்களுடைய உடலில் கரைக்கிறதுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். ஆரஞ்சு பழத்தில் வந்து பெக்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய கரையக்கூடிய நார்சத்து இருக்குது. ஸோ இது உடலில் சேரக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை உங்களுக்கு நீக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். மேலும் இது என்ன பண்ண முடியும்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளான எல்டிஎல் சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை வந்து குறைச்சிட்டு HDL சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு மட்டும் உங்களுக்கு வச்சுக்கும். ஸோ அதனால் இதையும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளுடைய அளவு கண்ட்ரோலில் இருக்கிறதால உடல் எடையை குறைக்கிறதுக்கு கூட இந்த ஆரஞ்சு பழ ஜூஸ் உங்களுக்கு துணை புரியும். ஸோ அதுக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். இதயத்தை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு, இதயம் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்த வராமல் தடுக்க நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த ஆரஞ்சு ஜூஸில் பொட்டாசியம் சத்து இருக்குது. இது இதயத்தை வந்து பாதுகாப்புனா இதயத்துக்கு பாதுகாப்பு அளிக்கும். இதய நோய் வராமல் இந்த பொட்டாசியம் சத்து உங்களுக்கு வந்து தடுக்கும். ஸோ அதுக்கு வந்து பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இதய துடிப்பையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீராக ஆக்கிறதுக்கு இந்த பொட்டாசியம் சத்து உதவிகரமாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் இதயத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு கண்டிப்பாக ஆரஞ்சு ஜூஸை எடுத்துக்கலாம். உங்களுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் ஆரஞ்சு ஜூஸை எடுத்துக்கலாம். ஆரஞ்சு பழத்தில் அதிக அளவில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சொல்லக்கூடிய உயிர் சத்து நம்மளுடைய உடலில் இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுது, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இதனால் நோயிலிருந்து நம்முடைய உடலை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஆரஞ்சு ஜூஸ் உதவிகரமாக இருக்குது. வைரஸ் நோய்களை தடுக்கிறதுக்கு இந்த ஆரஞ்சு ஜூஸில் இருக்கக்கூடிய பாலிஃபினால்கள் உதவிகரமாக இருக்குது. ஸோ உங்களுடைய உடலுடைய இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு பல விதமான நோய்களை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளவும், பல விதமான சீசன் அட்டாக் ஆகக்கூடிய நோய்களை வராமல் தடுக்கிறதுக்கும் ஆரஞ்சு ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனையை குணமாகிறதுக்கு நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். குடலினுடைய இயக்கத்தை சீராக வைத்துக் கொள்வதற்கு ஆரஞ்சு ஜூஸில் இருக்கக்கூடிய ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார் சத்து ரொம்ப உதவிகரமாக இருக்குது. ஆரஞ்சு ஜூஸில் நீர் சத்தும் இருக்குது. ஸோ அந்த நீர் சத்து அப்புறம் நார் சத்து இது ரெண்டுமே நம்மளுக்கு கிடைக்கிறதால ஆரஞ்சு ஜூஸ் நம்ம குடிக்கும்போது மலச்சிக்கலை நம்ம எளிதில் குணப்படுத்திக்கலாம். ஸோ மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பெரும் பிரச்சனையை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கவும் கண்டிப்பாக ஆரஞ்சு ஜூஸை நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தொடர்ந்து குடிங்க. கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் ஆரஞ்சு ஜூஸை எடுத்துக்கலாம். ஆரஞ்சு ஜூஸில் விட்டமின் ஏ மற்றும் கரோட்டினாய்டுகள் நிறைந்திருக்கு. இது ரெண்டுமே கண் சம்பந்தமான நோய்களை தடுத்து கண் பார்வை திறனை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை மங்கலான பார்வை இருக்குது, அதை சரி செஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கூடவே ஆரஞ்சு ஜூஸையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கு நீங்கள் இந்த ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மங்கலான கண் பார்வை தொடர்ந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், நன்றாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கும் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க. ரத்த அழுத்தம் இருக்குங்க இல்லையா, பிபி, அந்த பிளட் ப்ரெஷர், அதை நீங்கள் சீராக கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த ரத்த அழுத்த நோய் இருக்கிறவங்க, அந்த பிபி இருக்கிறவங்க ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இது அவங்களுடைய பிபியை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாக வைக்கும். இதில் இருக்கக்கூடிய பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்புறம் வந்து ஃப்ளவனாய்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு சத்துக்களுமே உங்களுடைய ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தன்மையை கொண்டு இருக்குது. ஸோ உங்களுடைய பிளட்டில் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிபி வந்து கண்ட்ரோலாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை குறைக்கிறதுக்கும் இந்த ஆரஞ்சு ஜூஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சிறுநீரக கற்கள் உங்களுக்கு வந்து கரைஞ்சி வெளியேறுவதற்கு நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். ஆரஞ்சு ஜூஸில் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது சிறுநீரக கற்களுடைய உருவாக்கத்தை முன்னாடியே தடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு சிறுநீரக கற்கள் உருவானதுக்கப்புறம் நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த சிறுநீரக கற்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரஞ்சு ஜூஸ் வெளியேற்றிடும். ஸோ சிறுநீரக சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அந்த பிரச்சனைகளை அது குணப்படுத்தும். உங்களுடைய சருமத்திற்கு ஆரஞ்சு ஜூஸ் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் மக்களே. ஸோ கோடை காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகளை நம்ம சரி செய்வதற்கும் வயது முதிர்வை நம்ம தடுக்கிறதுக்கும் தினமும் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறது நம்மளுக்கு நல்லது. ஸோ நீங்கள் தொடர்ந்து வந்து தினமும் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாம். அது எந்த விதமான ஒரு தவறுமே உங்களுக்கு கிடையாது. குறிப்பாக இப்போ கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா. ஸோ இப்போ நமக்கு வந்து சருமம் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் ஏற்படும். தோள்களில் சுருக்கம் ஏற்படுவது, தோல் எரிச்சல் ஏற்படுவது, தோல் வறண்டு காணப்படுவது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இதெல்லாம் நம்ம தடுக்கணும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து இப்போ வந்து இந்த ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். உங்களுடைய சருமத்திற்கு ஆரஞ்சு ஜூஸ் ரொம்பவே நல்லது. மூட்டு வலி குணமாகிறதுக்கு நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். குறிப்பாக இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பெரிய ஆளுங்களுக்கு வரைக்கும் மூட்டு வலி பிரச்சனை இருக்குது. இதுக்கெல்லாம் அவங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளாததான் காரணம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு ஜூஸ் நீங்கள் குடிப்பதன் மூலமாக உங்களுடைய மூட்டு வலி மற்றும் மூட்டு சம்பந்தமாக இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனைகளையும் இது சரி செஞ்சிடும். ஸோ உங்களுக்கு அந்த மூட்டு வலி, மூட்டு
மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கொள்ள, குறிப்பாக அந்த பிரச்சனைகள் திருப்பி உங்களுக்கு மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கு தொடர்ந்து நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு இது வழிவகை செய்யும். ஸோ தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அதை குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கவும் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க. தினமும் நீங்கள் ஒரு டம்ளர் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாம். அது எந்த விதமான தவறும் கிடையாது. ஆரஞ்சு ஜூஸ் குடிங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க. நன்றி மக்களே.